வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிளை விட விலை குறைவான ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எளிமையாகவே கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான பழங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் 200 முதல் 300 வரைக்கும் இருக்கும். ஒரு சில இடங்களில் இன்னும் விலை அதிகமாகவுமே இருக்கும். ஆனால் இதை விடவும் மலிவாக சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமான நன்மைகளை பெற முடியும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையாகவே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், எளிமையான விலையிலையும் கிடைக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் கம்பேர் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாகவே ஆப்பிள் பழத்தை விட கொண்டு இருக்கும். கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாக்கும். குறிப்பாக நார் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால இது ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. அதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் வரவிடாது. சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். ஊட்டச்சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பழங்களில் கொய்யாப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. அப்படின்றதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் தொடர்ந்து நீண்ட நாட்கள் ஆயுள் காலம் அதிகமாக வாழணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை அன்றாடம் உணவுகளில் அந்த சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பற்களினுடைய ஆரோக்கியமே கொய்யாப்பழத்தை நம்ம கடித்து சாப்பிடும் போது ஈறுகளினுடைய ஆரோக்கியமும் கூட மேம்படும். வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இது நமக்கு ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆனால் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழமாக தான் இருக்குது. வாழைப்பழமும் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் தான். இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்துக்கள் மற்றும் பிற சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இதனால செரிமானம் நமக்கு நார் சத்து இருக்கிறதால ஆரோக்கியமாக வாழைப்பழம் இருக்கு நமக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக எடுத்துகிட்டு இருக்கீங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை நிவர்த்தி பண்ணணும்னா வாழைப்பழத்தெல்லாம் நீங்கள் தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவுகளை செரிக்க வச்சு அந்த மலம் இறுகி போவதை தடுத்து மலச்சிக்கிலிருந்து விடுதலை பெற வைக்கும். செரிமான மண்டலத்தை எப்போதுமே ஆரோக்கியமாகவே வைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம் முக்கியமாக அந்த தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த தசைகள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும், தசைகளினுடைய இயல்பான இயங்கு விசை உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழை, பூ வாழை, இது மாதிரி நமக்கு எது வாழை, செவ்வாழை, எது எடுத்துட்டாலுமே நமக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற அளவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நம்மளால் பெற முடியும். இன்னும் குறிப்பாக இலந்தை பழமெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இது நமக்கு கிராம பகுதிகளில் தான் கிடைக்கும். ஸோ இந்த இலந்தை பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே பார்த்தோங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை மறைமுகமாகவே இது நமக்கு கொடுக்கும். இலந்தை பழத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குது, ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துது, செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது, தூக்கமின்மை பிரச்சனையை நமக்கு போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு, முடி மற்றும் சருமத்திற்கு நல்லதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கண்ணுக்கே தெரியாமல் கொடுக்கக்கூடியதான் இலந்தை பழம். ஆனால் இலந்தை பழம் பல பேர் அந்த பூச்சி இருக்கக்கூடிய காரணமாக அதை சாப்பிட மாட்டாங்க. பூச்சிகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த இலந்தை பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நம்மளால் பெற முடியும். ஸோ குறிப்பாக அந்த முடி நமக்கு அடர்த்தியாக கருகருன்னு வளர ஆரம்பிக்கும், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் நீங்கிடும், சருமத்திற்கு இலந்தை பழம் நன்மையை கொடுக்கும். அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். அத்திப்பழம் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. இதை சாப்பிடும்போது வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் எல்லாம் குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு காரணம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். இந்த பழத்தில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை கொடுத்து போதுமான அளவுக்கு அந்த கலோரிகளை கொடுக்கறதால இது அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இதில் நிறைந்து இருக்கக்கூடியது கிடையாது. அதனால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடல் எடையை குறைக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் குறைவாக அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கு அத்திப்பழம் பரிந்துரைக்கப்படுது. இந்த அத்திப்பழங்களை சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு சீராக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கப்பட்டுட்டு நரம்புகள்லாம் உங்களுக்கு வலுப்பெறுவதற்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும். நாவல் பழம் உணவுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழமாக இருக்கு. எளிமையாக விலை குறைவாக நமக்கு கிடைக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே கொண்டிருக்கும். நாவல் பழமும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு சிகிச்சை மருந்தாக பயன்படுது. இதயத்தை நமக்கு பலப்படுத்துது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை
இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது நாவல் பழம். அதில் அஸ்ட்ரிஜன் தன்மை இருக்கிறதால முகப்பருக்களையோ கண் கருவளையங்களோ எதுவுமே நமக்கு வந்து வரவிடாது. இளமையான ஒரு தோட்டத்தை வந்து சருமத்திற்கு கொடுக்கும். இப்போ நாவல் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயர்தர கிருமி நாசினியாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வாய் ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். அதை நம்ம மென்று சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஈறுகளில் இருக்கக்கூடிய கரைகள், ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, வீக்கம் போன்றவற்றை சரி பண்ணி வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தி பற்களையே நமக்கு பலமாக வைக்கக்கூடியது. குறிப்பாக ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எல்லாம் நாவல் பழம் இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு அதிகப்படுத்தப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாக்கும். இப்போ விட்டமின் சத்துக்கள், தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழமும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் டு ஆப்பிள் பழம், பேரிச்சம்பழம் வந்து விலை குறைவாக தான் இருக்கும். ஸோ குறிப்பாக அதை நீங்கள் மொத்தமாக வாங்கக்கூடிய அளவை பொறுத்து அதனுடைய விலைகளில் மாற்றம் தென்படலாம். ஆனால் ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சம்பழம் தான். விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அப்படின்னு நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தை வந்து கொண்டிருக்கக்கூடியது பேரிச்சம்பழம் தான். ஸோ பேரிச்சம்பழங்களை நம்ம ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கலாம். அதுவே நமக்கு போதுமான அளவு தான். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னுடைய மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது. ஏன்னா அவங்களுடைய பிளட்ல எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். மருத்துவ பரிந்துரையை இப்போ தேவை. ஸோ மற்ற அனைவர்களுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அனைவர்களுமே தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடலாம். ஸோ எலும்புகளை நம்ம வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தானே. அதனால் நம்மளுடைய உடலில் ஊட்டச்சத்து குறைபாடுகளையே இல்லாமல் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு, உடலை வலுப்படுத்தி எலும்பு, தசைகள், நரம்புகள் அத்தனையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு, பலவீனமான உடலை வந்து பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் கலந்து எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் நிறைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். பப்பாளி வந்து சுவைக்கு மட்டும் கிடையாது, அதனுடைய மருத்துவ நன்மைக்குமே பெயர் போனதுதான். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஜெலட்டின் விதைகள் இருக்குங்களே, அந்த கருப்பு விதைகள், அதையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி பழத்தினுடைய ஆரஞ்சு நிற சதைப்பகுதி எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அது அந்த அளவுக்கு சுகாதார நலன்களை நமக்கு வழங்கக்கூடியது. குறிப்பாக பப்பாளி பழம் வந்து நம்மளுடைய செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். இதில் இருக்கக்கூடிய என்சைம் பப்பைன் அப்படின்ற அந்த நொதி இருக்குங்க இல்லையா, ஸோ அதுதான் நம்மளுடைய செரிமானத்தை பாதுகாக்கும். பப்பாளி பழம் வந்து சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய விட்டமின் ஏ சத்தை கொண்டு இருக்கு. இதனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. முடி கொட்டுறது, முடி வந்து இளநரையிலே நரைச்சி போகிறது, பித்தநரை ஏற்படுவது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் பப்பாளி. அதனால சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு பப்பாளி வந்து மேம்படுத்தும். எலுமிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். ஆனால் பல பேர் இதை வந்து ஆன்மீகத்துக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து ஓகே தான். ஆனால் அதை விடவும் நீங்கள் இன்னும் வந்து மருத்துவ நன்மைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமும் கூட. ஏன்னா எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கு, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்குது, இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் தோல் மபரம், பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சை ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினியாக இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். தொடர்ந்து இந்த பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது வந்து விலை குறைவாகவும் இருக்கும், ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுத்து நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும், சுவையாகவும் இருக்கும். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.